ஒரு நாள் அப்படி தான் நான் சவுதி தேசத்தில் இருக்கும் பொழுது என்னோட எய்த்த ரூம்கார் மறைச்சிட்டாரு. என்னோட நல்லா பழகினவர், என்ன ரட்சிப்புக்கு, அவருடைய ரட்சிப்புக்கு நான் தான் காரணக்காரனாக இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா அவர் மறித்த உடனே ஒரு நாள் நான் நைட் ரெஸ்ட் ரூம் போகணும். ஆத்திரத்தை அடக்கினாலும் என்ன பண்ண முடியாது, அதை என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அந்த டைமில் போகணுன்னு போகும்போது என் மனசுக்குள்ளே ஒரு பயம். ஐயோ, பாத்ரூம் எங்கள் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தள்ளி ரூமில் இருந்து போகணும். ஐயோ, நைட்டு பார்த்தா மணி என்னது 12 மணி. 12 மணிக்கு என்ன வரும்? பேய் வரும். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படி அந்த வார்த்தை என் சிந்தனையில் வரவும் என் சரீரத்தில் ஒரு மாற்றம். ஓடி போய் காரியங்களெல்லாம் முடித்து ஓடி வந்து தூங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக நான் சொல்கிறேன்னா, வசனத்தை படித்து நம்முடைய சிந்தனையிலும் இருதயத்திலும் வைத்து கொண்டால்தான் நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா.